தழைய தழைய புடவைய உடுத்தி, தலை நெறைய மல்லிகைப்பூவ வச்சுட்டு வந்து நின்னா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா பாரேன்! அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணுங்கள வர்ணிப்பாங்க. அதுவும் புடவை நம்ம கலாச்சாரம், பண்பாடு இதோடலாம் தொடர்புள்ள உடை இல்லையா? அதனால தானோ என்னமோ நம்ம இந்திய பெண்களுக்கு புடவைன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனா, புடவை கட்டுறதுனால ஒரு கேன்சர் வருதுன்னு நம்மளுக்கு பல பேருக்கு தெரியாது தானே! உண்மைதாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் NIH இந்த புடவை கேன்சர் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாடாவால் இறுக்கி கட்டக்கூடிய உடைகள், அதாவது நம்ம புடவை அணியும் போது யூஸ் பண்ணுற உள்பாவாடை, சுடிதார் போடும்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த பைஜாமா, பேண்ட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் கேன்சரை தோற்றுவிக்கும் காரணிகளாக இருக்குது. நாடாவை போட்டு அப்படியே இறுக்கி கட்டி, அது இடுப்பில் உராய்வை ஏற்படுத்தி, வியர்வை, அழுக்கு இதெல்லாம் பிசுபிசுத்து அப்புறம் அது புண்ணாக போய் சரும தொற்று ஏற்பட்டு அதுவே நாளடைவில் ஸ்கியூமஸ் செல் கார்சினோமா அப்படிங்கிற ஒரு வகை சரும புற்றுநோயாக மாறுது. என்னதான் மருத்துவ உலகத்தில் பல முன்னேற்றங்கள் வந்தாலும், புதுசாக நிறைய கண்டுபிடிப்புகளும் மருந்துகளும் நமக்கு கிடைச்சிட்டே இருந்தாலும், இந்த கேன்சர் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அப்படியே உள்ளுக்குள்ளே பதறதில்ல. நாம் அணிகிற உடை அழகாக இருந்தால் மட்டும் போதுமா? அது கொஞ்சம் தளர்வானதாகவும், காற்றோட்டமானதாகவும், வசதியாகவும் இருக்கணும்னு நாம் ஏன் அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறோம்? இன்றைக்கு வரைக்கும் கூட தினமும் 24/7 புடவையை மட்டுமே கட்டுற பெண்கள் நம்ம நாட்டில் இருந்துட்டு தானே இருக்காங்க. பெண்கள் நைட்டி போடுறதையே ஏதோ மகா பாதக செயலாக இந்த ஆணாதிக்க சமுதாயம் கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருக்கும் போது, நம்ம போடுற ட்ரெஸ்ஸை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு தானே இருக்குது.